விவசாயி இருந்தாரு. அவர் அவரோட மகனுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருந்தாரு. ஊர்வலத்துக்கு ஒரு யானை இருந்தா நல்லா இருக்கும். நம்ம குறுக்கு தெருவுல இருக்கிற வணிகர் யானை வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். விவசாயி வணிகர் கிட்ட யானைய வாடகைக்கு கொடுக்கும்படி கேட்டாரு. ஐயா வணிகரே, என் மகன் திருமணத்திற்கு ஊர்வலம் செல்ல ஒரு யானை வேணும். நான் வாடகை கொடுத்துடுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு இந்த யானையை கொடுங்க. ஒரு நாள் யானை வாடகை 100 பொற்காசு கொடுத்துட்டு யானையை கூட்டிட்டு போங்க. யானையானா பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க, இந்தாங்க வாடகை. விவசாயி வாடகையை கொடுத்துட்டு யானைய கல்யாண ஊர்வலத்துக்கு கூட்டிட்டு போனாரு. யானை மேல அவர் மகனை வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போனாரு. ஆனா அந்த யானைக்கு என்ன ஆனதோ தெரியல. திடீர்னு அப்படியே மடிஞ்சு உட்கார்ந்து அந்த இடத்துலயே இறந்துருச்சு. விவசாயி வணிகர் கிட்ட சென்று, ஐயா, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த யானை இறந்துருச்சு. நீங்க யானைக்குரிய காசை சொல்லுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். அப்படி இல்லையா வேற ஒரு யானையாவது வாங்கி தந்துடுறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா வணிகர் எதுக்குமே ஒத்துக்கல. எனக்கு என்னோட யானை தான் வேணும். வணிகர் அவரோட முடிவுல உறுதியா இருந்தாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த வழக்கை மரியாதை ராமன் கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அவரும் இவங்க 2 பேர் சொல்ற கதையவும் கேட்டாரு. ஐயா, இந்த உழவர் தன் மகன் திருமணத்திற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திரும்ப தர சொல்லுங்க. ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் இறந்து விட்டது. அதற்குரிய விலை இல்லை மாற்று யானை இவற்றில் ஏதேனும் ஒன்றை தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன செய்வது? இறந்து போன யானைதான் வேண்டும் என்று கேட்கிறார். சிறிது நேரம் மரியாதை ராமன் யோசித்தார். சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் உழவரை மட்டும் தனியாக அழைத்தார். நாளை நீங்க நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். உங்களை அழைத்து வர அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் வரும்போது உங்க வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ் போடாமல் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நடப்பதை நீதிமன்றத்தில் வந்து பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு மரியாதை ராமன் சொன்னாரு. உழவரும் அவர் சொன்ன மாதிரியே கதவுக்கு பின்னால் பழைய பானைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருந்தார். மறுநாள் உழவர் நீதிமன்றத்துக்கு வரலன்னோனே மரியாதை ராமர் வணிகரை கூப்பிட்டு, நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சாரு. வணிகர் சென்று உழவர் வீட்டு முன்னாடி நின்று அவரை கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனா உழவர் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அதனால கோபம் வந்த வணிகர் அவர் வீட்டு கதவை படபடவென்று தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி இருந்த பானை எல்லாம் தாழ்பால் போடாததுனால சரிஞ்சு விழுந்து உடைஞ்சிருச்சு. உடனே உழவர் வீட்டுக்கு வெளியில வந்து, வணிகரே, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க? இந்த பானையெல்லாம் எங்க வீட்டுல காலங்காலமா நான் போற்றி வச்சிருந்தது. இதையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. உங்களை சும்மா விட போவதே இல்ல. எனக்கு இதே பானையை திரும்ப தாங்க அப்படின்னு கூச்சலிட்டாரு. வணிகருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 2 பேரும் நீதிமன்றத்திற்கு சென்றாங்க. உழவர் அவர் வீட்டுல நடந்ததை மரியாதை ராமன் கிட்ட கூறினார். அதை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீங்க இறந்து போன உங்களோட யானைய உயிரோட தரணும்ன்றீங்க. ஆனா இவரோ உடைஞ்சு போன பானைய தரணும்னு சொல்றாரு. அதனால நீங்க உடைஞ்ச பானைய திரும்ப தந்துட்டா உழவர் உங்களோட இறந்து போன யானைய திரும்ப தந்துருவாரு அப்படின்னு கூறினார். இதை கேட்ட வணிகர், ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால உடைஞ்ச பானைய திரும்ப தர முடியாது. உங்களால மட்டும் திரும்ப தர முடியலனா இந்த உழவரால எப்படி உங்களோட யானைய கொடுக்க முடியும்? ஆதலால யானைக்கும் பானைக்கும் கணக்கு சரியா போச்சு அப்படின்னு ஒரு தீர்ப்பை அளிச்சாரு. அவர் கோபத்தால இறந்த யானை தான் வேணும்னு அடம் பிடிச்சதால கடைசியில அவருக்கு எதுவுமே கிடைக்காம போச்சு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கதை முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய் காய்ச்சிருச்சு.